இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலயேவும் அமிர்தா சிபிஎஸ் ஸ்கூல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு புக்கிங் அட்வான்ஸா வெறும் ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலே போதும். இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கிற முடியும். டிடிசிபி ரேரா அப்ரூவலோட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் இன்னும் ப்ராப்பரா லான்ச் பண்ணவே இல்லை. ஸோ பாத்தீங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து புக் பண்றீங்க அப்படின்னா இங்க ரேட் ரொம்ப கம்மியா வாங்கிக்கிற முடியும். எந்த அளவு கம்மி அப்படின்னா பக்கத்துலேயும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குங்க. ஸோ அங்கே போய் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோப்பா போகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றது. இந்த சரௌண்டிங்ல ஓகேங்களா, அதாவது இந்த ஓஎம்ஆர் சரௌண்டிங்ல ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு ஆகும் அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. ஓகேங்களா, அப்படிப்பட்ட இந்த இடத்துல இவங்களையும் உங்க கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி இடத்தோட தனி வீடு 46 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. 46 லட்சம் ரூபாயில 1 BHK கிடையாதுங்க, 2 BHKவும் இவங்க உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லேண்ட்ல இருந்து வெறும் ஒரு 300-400 மீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வருது கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்என் காலேஜ் இருக்குது. இது மட்டும் இல்லாம எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். ஸோ அந்த அபார்ட்மெண்ட்டும் இருக்குது. இதையுமே தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒண்டர்லா தீம் பார்க்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன் இந்த இடம் எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொகேஷன் லொக்கேட்டா இருக்கு அப்படின்றது. இந்த சரௌண்டிங்லயும் இவங்க தான் ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலயும் 2-3 ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த ப்ராஜெக்ட்ல போய் விசாரிச்சு பாருங்க. அங்கெல்லாம் 4000, 4200, 4500 போய்கிட்டு இருக்கு. ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க இப்போ ப்ரீ லான்ச் இருக்க காரணத்தினால வெறும் 3850 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த சரௌண்டிங்ல இவங்க தான் ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. ஸோ இருந்தாலுமே மார்க்கெட் தமிழ்னு சொல்லக்கூடிய நம்ம சேனல் பேரை சொல்லி கால் பண்ணுங்க. அப்ப இன்னுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றாங்க. அப்படிப்பட்ட இந்த லேண்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. அதாவது உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இந்த சைட்டை காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டுல டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அப்படிப்பட்ட இந்த இடத்தை பத்தி தான் இந்த லேண்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் ஆமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரையும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் எதுவும் நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வீடியோல இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது ஆதித்யா மோகன் அப்படின்ற கம்பெனி தாங்க. ஆக்சுவலி இந்த கம்பெனில எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எஸ்கே பிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேம்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் இன்னுமே லான்ச் ஆகல, ப்ரீ லான்ச்ல தான் இருக்குது, வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா ரேட் கம்மியா புக் பண்ணிக்கிற முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் ஓஎம்ஆர் லொகேட்டா இருக்குங்க. ஸோ ஓஎம்ஆர்ல காலவாக்கம் அப்படின்ற லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர வழி பாத்தீங்க அப்படின்னா கிளம்பாக்கம் டு திருப்பூர் போகக்கூடிய அந்த ஆன் ரோட்ல இருந்து ராயல் ஓக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷோரூம் இருக்குது. அந்த ஷோரூமுக்கு உள்ளுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களால பார்க்க முடியும். ஸோ வர்ற வழியில இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியே ஒரு 2-3 ப்ராஜெக்ட் இருக்குது. அங்க போய் ஃபர்ஸ்ட் நீங்க ரேட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்களோட முடிவை ஸ்ட்ராங்கா எடுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. ஓகேங்க, ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ இவங்க என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ்ல கேட் கொடுத்து சுத்தி பாத்தீங்கன்னா காமன் போட்டுருக்காங்க. 24 ஃபீட் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. இது இல்லாம உள்ளுக்குள்ள ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது, இபிஎம் கொண்டு வந்துருவாங்க. இதை தாண்டி உள்ளுக்குள்ள அவனி ட்ரீஸும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற காரணத்தினால இங்க பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே கிளியரா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தமாவே ஒரு 20 பிளாட் தான் போட்டிருக்காங்க. அது ப்ரீ லான்ச்சுக்கு முன்னாடியும் சில பிளாட் எல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ பிளாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அதனால வெறும் ஒரு 1 லட்சம் ரூபாய் புக்கிங் அட்வான்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை ஃபர்ஸ்ட் நீங்க புக் பண்ணிக்கங்க. புக் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை கையில வாங்கிட்டு அதை ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிடிசிபி ரேரா அப்ரூவ் காரணத்தினால டாக்குமெண்ட் எல்லாமே கிளியரா இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கிளியரா இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபர்தரா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அப்படியே வெளியே போனீங்க அப்படின்னா ஒரு 100-150 மீட்டர்ல உங்களால ஓஎம்ஆர் ரோட் ரீச் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல உங்களால கேளம்பாக்கம் ஜங்ஷன் ரீச் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கேட்ச் பண்ணிக்கிறேன் எக்ஸாக்ட்டா இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்றது. ஓகேங்க, அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல டிமார்ட் வருதுங்க. ஓகேங்களா, ஸோ டிமார்ட் வருது. இது இல்லாம இந்த ப்ராஜெக்ட் இருந்து வெளியே போனீங்க அப்படின்னாலேயும் அமிர்தா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிமார்ட் அப்படின்றவங்க எப்படி வாங்குவாங்க எப்படி கட்டுவாங்க அப்படின்னு நான் சொல்றது உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. ஏன்னா டிமார்ட்டை பொறுத்தவரை growth எங்க ஆக போகுது அப்படின்றத தாண்டி எங்க growth இருக்குது அப்படின்ற இடத்தை பார்த்து தான் கட்டுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு பிசினஸ் நடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்க
அப்படின்னா டிமார்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது தாண்டி ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே போனாலேவும் SSN இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குது. இதையுமே தாண்டி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே போனாலேவும் இப்போ புதுசா கட்டினாங்க இல்லையா ஒன்றரை தீம் பார்க். ஸோ ஒன்றரை தீம் பார்க்குமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா தான் இருக்குது. இந்த அளவுக்கு மெயினான ஹைலைட் எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோப்பா போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி பக்கத்துல எவ்வளவு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலயும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் போய் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் விசாரிச்சு பாருங்க. பெர் ஸ்கொயர் ஃபீட் 4000 ரூபாய், 4200 ரூபாய், 4500 போய்கிட்டு இருக்கு. பட் அது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3850 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. இப்போ நான் ஷூட் பண்ணக்கூடிய இந்த டயத்துல இன்னும் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணவே இல்லை, ப்ரீ லான்ச்சிங் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் தமிழ்நாடு சொல்லக்கூடிய நம்ம சேனல்ல பேரை சொல்லி நீங்க கால் பண்ணி புக் பண்றீங்க அப்படின்னா இதுல இருந்துமே உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி தர்றாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல 780 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து லேண்ட் அவைலபிளா இருக்குது. ஸோ உங்க கையில ஒரு 30 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு இடம் வாங்கிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இவங்க இடம் மட்டும் இல்லைங்க, நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களே நமக்கு வீடுமே கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இடத்தோட தனி வீடு 46 லட்சம் ரூபாயில இருந்து கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ OMR சரௌண்டிங்ல 46 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தனி வீடு அப்படின்றது எப்படி சாத்தியம் அப்படின்றது நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தாலும் இவங்க 46 லட்சம் ரூபாயில 1 BHK கிடையாதுங்க, இடத்தோட தனி வீடு, அதுவுமே 2 BHK பாத்தீங்க அப்படின்னா 46 லட்சம் ரூபாயில கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க கஸ்டமைஸ்டா தாங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரிலாம் வீடு வேணும்ப்பா, இந்த கலர்ல பெயிண்டிங் இருக்கணும், இந்த கல்லு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 மாசத்துல வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சுட்டு கீழே அவங்க கையில கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்க, இப்போ நீங்க வீடு கட்டி குடியேறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுறது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா இப்போ நான் புதுசா சொன்னேன் அமிர்தா வித்யாலயா ஸ்கூல். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வெளியே போனீங்க அப்படின்னாலே இருக்குது. ஸோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கட்டி முடிச்சிட்டாங்க, அது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வேல்யூ கூடிடும். அதுக்கு முன்னாடி எங்க பிளாட் புக் பண்ண பாருங்க. ஓகே, CBS ஸ்கூல் ஒன்று வருது இல்லையா? ஸோ அதுல இருந்து அப்படி வெளியே போனீங்க அப்படின்னா SSN இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குது. இது இல்லாம ஹிந்துஸ்தான் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல தான் இருக்குது. வேலம்மாள் வித்யாலயா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு க்ளோஸ்ல இருக்குது. இது தாண்டி BVM குளோபல் ஸ்கூலும் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து காலேஜை பொறுத்தவரை நான் சொல்ல தேவையே இல்லை, SSN காலேஜ் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே இங்கிருந்து பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு க்ளோஸ் தான் இந்த காலேஜும் இருக்குது. கேளம்பாக்கம் போயிட்டீங்கன்னா செட்டிநாடு மெடிக்கல் காலேஜும் அங்க இருக்குது. கேளம்பாக்கத்துல இருந்து வண்டலூர் பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ரோட்ல இல்லாத ஸ்கூல் காலேஜே கிடையாது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாமே அந்த ரோட்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு VIT இருக்கட்டும், தாகூரா இருக்கட்டும், கிரசண்டா இருக்கட்டும், எல்லாமே அந்த ரோட்லயே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. இல்லப்பா நான் இப்போ வீடு கட்டுற ஐடியா கிடையாது, இடம் மட்டும் தான் வாங்கி போடுறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இடம் வாங்கி போடுறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு க்ளோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சிறுசேரி வரை மெட்ரோ வருது. ஸோ மெட்ரோ ப்ராஜெக்ட் லான்ச் ஆயிருச்சு அப்படின்னாலேயும் கண்டிப்பா இந்த இடத்தோட வேல்யூமே கூடிடும். ஸோ அதனால இப்போ ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் போது வாங்கி போடுறதா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சொந்தங்க, ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சர்வீஸ் மேனேஜ் பண்ணி தர்றாங்க. அதாவது ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா இவங்களும் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டிலே டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க நம்மளுக்கு சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கணும். அதே மாதிரி OMR ECR சரௌண்டிங்ல ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ரேட் கம்மியா இடத்தோட தனி வீடு கட்டணும், அதுவும் கஸ்டமைஸரா கட்டணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப சுத்தமான ப்ராஜெக்டா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களுடைய நாமீர். டாடா, பை பை, see you.